உங்களுக்கு தான் அம்மா பல வருடங்களா அம்மா படங்கள் எடுத்து நல்ல அனுபவம் இருக்கு இல்லையா? நீங்களும் கூட இருந்து இந்த திருப்பணிய செய்து நல்லபடியா முடிங்க. பிறகு நானு ஸ்டுடியோக்காரு, அவருடைய மகன் நந்தகுமார் இவங்களோட நல்லா இத எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கலந்து பேசி, அப்புறம் ஒரு 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 முடிவுக்கு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத ஒரு ஒரு நிர்ணயம் எடுக்கிறதுக்கு ஒரு படங்கள் முடிவு எடுத்து, அந்த படங்கள் எப்படி செய்தா நம்மளுக்கு நல்ல ஒரு தியான நிலையில அம்மா ஒரு உருவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படங்கள்லாம் செலக்ட் பண்ணி, அந்த கு திருவுரு கூடவே வந்து பாதமும், அம்மாவுடைய பாதம் அதுவும் நம்மளுக்கு அமைப்புக்குள்ள அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம். அதில எப்படின்னா, அம்மாவுடைய பாதம் வந்து அ அ அம்மாவுடைய அடி, பாதத்தின் அடி. அந்த பகுதிய தான் நம்ம திருவடி அந்த அந்த பாதத்தின் அடிப்பகுதிய தான் நம்ம வந்து சிலையா வடிக்கணும். அம்மாவ வந்து தொட்டு அம்மா பாதத்த தொட்டு வணங்குற மாரி எல்லாரும் அந்த மாரி ஒரு ஏற்பாடு பண்ணா நல்லாருக்கும். ஏன்னா பக்தர்கள் வந்து அம்மாவுடைய திருவுருவத்த தொட வாய்ப்பு இருக்காது. அதனால அம்மாவுடைய பாதத்த தொட்டு பாத பூஜையில நம்ம ஆரம்ப காலத்துல எப்படி பாதத்த தொட்டு அம்மாவ வணங்குனோமோ, அந்த மாரி ஒரு ஏற்பாடு நம்மளுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியா அம்மாவ வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு அமைப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒ ஒரு நிர்ணயம் எடுத்தோம். அதன் பிரகாரம் அந்த பாதம் படம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல அம்மா நவராத்திரி விழா அகண்டம் ஏத்தும்போது, அம்மா வந்து கருவறையில ஒரு மண்டியிட்டு ஒரு நிலையில அம்மா வந்து பாதத்தை எடுத்து அந்த வாயில் படியின் மேல் வைத்து அம்மா வந்து வணங்கி நாவால் எடுத்து அந்த திரிய எடுத்து அம்மா அகண்டத்தை ஏத்துவாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு படங்கள வந்து நான் சக்தி ஒலியில பார்க்கும்போது அம்மாவுடைய பாதத்தின் அடி அந்த பகுதிய வந்து அந்த படத்துல பார்த்த உடனே நான் இந்த சக்தி ஒலிய எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோக்கார்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த படம் நம்மளுக்கு சரியா இருக்குமே, இத வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி நீங்க அம்மா கிட்ட உத்தரவு கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முடிவு எடுத்து அம்மா கிட்ட போய் அத உத்தரவு வாங்கி, அதன் பிரகாரம் அந்த பாதத்தின் அடிப்பகுதியை திருவடியா அம்மாவுக்கு ஒரு தாமரை மேல அமைப்பு வச்சு, அதுல அந்த பாதம் தெரியிற மாரி ஒரு ஒரு முடிவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு எடுத்தோம். அந்த முடிவுக்கு எடுத்த பிறகு நாங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அம்மா கிட்ட போனோம். அது வந்து எந்த வருடம்னா 1993 பிப்ரவரி மாசம் நாங்க கிளம்புனது 11ஆம் தேதி. ஸோ அதற்கு முன்னாடி அம்மாகிட்ட வந்து அம்மாகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஆ வந்தோம். அப்ப அம்மா வந்து நல்லபடியா போய் ஆ செய்து திருப்பணிய முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, "அம்மா ரயில்ல போறீங்க, போற வழியெல்லாம் மழையா இருக்கும். பார்த்து போயிட்டு வாங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க" அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி நாங்க ரயில் ஏறி பிரயாணம் ஆரம்பிக்கும் பொழுதே மழை ஆரம்பித்து விட்டது. கடைசி வரைக்கும் அங்க போற வரைக்கும் மழை. அ அந்த மழையை வந்து தொடர்ந்து நாங்க பிறகு ஜெய்ப்பூர் போன பிறகு அங்கே வந்து இதற்கென்ற சிற்பிகள் அ ஒரு முழு தெரு முழுவதுமே வந்து சிற்பிகளுடைய கடைகளாக தான் இருந்தது அங்க. பளிங்கு சிற்பங்கள் செய்ற சிற்பிகளின் கடைகளாவே ஒரு தெரு ஜெய்ப்பூர்ல. அந்த தெருவுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான சிற்பிகள் வந்து அந்த அந்த தெருவுல கடை வைத்திருக்கிறாங்க. ஜெய்ப்பூர்ல மெயின் சிட்டியிலேயே இது இருக்குங்க. நாங்க வந்து எந்த சிற்பியை நாம முதல்ல அ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிற்பியா அங்க இறங்குறோம். கடை ஏறி இறங்குறோம். அவங்க பண்ண சிற்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு,
ஒரு முடிவுக்கு வரோம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையா ஏறி நாங்க இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியவர் பக்தவச்சலம் சக்தி, அவர் அந்த வயதுல அவருக்கு 60க்கு மேல இருக்கும் அந்த டைம்ல. அவரு அந்த உடல்நிலையிலயும் பால் மாறாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு தெருவா, ஒரு ஒரு கடையா படி ஏறி இறங்கி, படி ஏறி இறங்கி ரொம்ப உடல் உபாதையிலயும் அவர் அத ரொம்ப சிரத்தையோட ஈடுபட்டு அந்த பணியில அவர் ஈடுபட்டாருங்க. இந்த சமயத்துல அத நான் சொல்லியே ஆகணும். அதன் பிறகு சிற்பி ஒரு ஒரு சிற்பியா பார்த்து, அம்மாவுடைய திருப்பணிய யாரு செய்யலாம் அப்படின்றது அது அம்மாவுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க அம்மா யார ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ அவங்கள காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையோடு ஒரு ஒரு கடைக்கு போறோம். ஆனால் ஒரு கடையில மாத்திரம் தான் எங்களுக்கு இவர் அம்மா சிலை செய்யறதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆத்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பட்டது. அவர்கிட்ட நாங்க அம்மாவுடைய படங்கள், அம்மாவுடைய வரலாறு, அம்மாவுடைய அற்புதங்கள் எல்லா விஷயங்களும் அவருக்கு நாங்க ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லி அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு இது செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசி அவரும் அதுக்கு சம்மதிச்சார். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.